தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு வடிவம் தயவு திரு சதீஷ் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தாங்கள் இன்றைய சத்சரத்திற்காக ஒரு 8 கேள்விகளை வரிசைப்படுத்தி உள்ளீர்கள். தங்களுடைய அந்த ஐய வினாவை ஒரு முறை பார்ப்போம். ஒன்று, தயா ஒழுக்கத்திற்கும் தயா விசாரத்திற்கும் தயா இன்பத்திற்கும், அடுத்ததாக தன்னை அறிதலுக்கும் ஜீவதயவு ஆகிய அறிவு விளக்கப்பணி உயிர் விளக்கப்பணி இதற்கும் தற்சுதந்திரமின்மைக்கும், அதாவது தற்போத நாசம் தற்சுதந்திரமின்மைக்கும், அடுத்ததாக வள்ளல் பெருமான் சொல்றார் இல்லைங்களா, அகமறியீர் அனகமறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் வம்மினேன்றா, அதை தான் நீங்கள் கேள்வியாக கேட்டிருக்கீங்க. அதாவது அகமறிந்து அனகமாக வாழ்வதற்கும், அடுத்தது 8வது கேள்வி இரவாமைக்கும். ஆக இந்த 8 விதமான கேள்விகளுக்கு ஒன்றுக்கு ஒன்று என்ன சம்பந்தம் உண்டா இல்லையா, அல்லது ஒன்றுக்கொன்று எந்த வகையிலே தொடர்பு கொண்டிருக்கிறது என்று கேட்டீர்கள். தயவையா இப்போ முதல் 3 அந்த நிலைகள் தயா ஒழுக்கம், தயா விசாரம், தயா இன்பம். இது திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள் இது சொன்னது. இதுதான் சுவாமிகள் மிக முக்கியமான ஒரு சுத்த சன்மார்க்கத்தில் 3 ஸ்டெப்பா சுவாமி சொல்றாங்க. அதாவது ஒழுக்கம், விசாரம், இன்பம். இது எல்லா மார்க்கத்திலையுமே இருக்கு. முதல்ல ஒழுக்கம் வேணும், அப்புறம் விசாரம் வேணும், அதுக்கப்புறம் தான் கடவுள் இன்பம். ஆனா இங்க நமக்கு சொல்றது வள்ளல் பெருமான், நீங்கள் இதுவரையில் இருந்தது போல் இனியும் விண்காலம் கழித்து கொண்டிருக்காதீர்கள். இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகிற 10 தினங்களாகிய கொஞ்ச காலம் வரையில் நல்ல விசாரணையில் இருந்து வாருங்கள். அந்த நல்ல விசாரணை என்று சொல்றது எதுன்னா, அதான் சுவாமிகள் தயவு அப்படின்றார். என்னை ஏறால் நிலைமை ஏற்று விட்டது யாதெனில் தயவு. அதனால மற்ற ஏற்கனவே ஒழுக்கம், விசாரம், இன்பம், இது 3மே எல்லா சமய மதங்கள்லையுமே இருக்கு. முதல்ல ஒழுக்கம்தான், அப்புறம்தான் அந்த ஒழுக்கத்தை கொண்டுதான் அந்த விசாரம் நல்லபடியா நடக்கும். இந்த விசாரமும் ஒழுக்கமும் எதற்காக அப்படின்னா, நம்ம இன்பமா இருக்கணும். எல்லா ஜீவராசிகளுடைய ஒரே ஒரு அவான்னா ஒன்னே ஒண்ணுதான், எல்லோருக்கும் எல்லா உயிருக்கும் பொதுவானது தான் இன்பமா இருக்கணும். அதுக்கு முன்னாடியா இருக்கிறது தான் அவா. இந்த அவாவுடைய இது ஒரு ஜீவனுக்கு தன்னை இன்பமாக வைத்திருக்க உதவுவது எதுன்னா இந்த அவாதான். அவாவுடைய இதுவே இன்பமா இருக்கணும், தான் இன்பமா இருக்கணும். ஏன் இந்த மாதிரினா, கடவுளுடைய ஆணையே அந்த மாதிரிதான். நம்மள இந்த மனித பிறவியில் நமக்கு அனுப்பிச்சிருக்காரு. கடவுள் எதுக்காக அனுப்பிச்சிருக்காருன்னா, இதமாக வாழ்வதற்காக தான் நம்மள அனுப்பிச்சிருக்கார். அது இறைவனே வள்ளலாருக்கு இங்கித மாலையில ஒரு பாடல்ல சொல்றார். நம்ம அதை ஏற்கனவே இது பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா, இங்க தயா இன்பம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வள்ளல் பெருமான் பேருபதி இது என்ன சரவணானந்த சாமி புதுசா சொல்றாரு தயா இன்பம் அப்படின்ட்டு, அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்ல, நம்ம திருவருட்பால
பல இடங்கள்ல மேலோட்டமா நம்ம பார்த்துறது நம்முடைய இயல்பா போயிடுது. நம்ம டீப்பா கவனிக்கல. அப்படி கவனிச்சோம்னா, வள்ளல் பெருமான் சொல்றத சுவாமி திண்டுக்கல் சுவாமி ரொம்ப விளக்கமா சொல்றாருன்னு நமக்கு நல்லா தெரியும். அந்த மகாமந்திரத்த சொல்லிட்டு, வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இந்த மந்திரத்தை ஆண்டவர் வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். எதுக்கு எடுத்துக்கொண்டாருன்னு சொல்றார். கருணை நமக்கு முதற் சாதனம். கருணைன்னா நம்ம புறநிலையில செய்கின்ற அந்த அன்னதானம் போன்ற அது இல்ல. அது அது ஒழுக்கம். இங்க சொல்லப்படுகின்ற அந்த கருணை என்பது அந்த அருள் நிலை. அந்த அருள் நிலையில் தான் அந்த சுகம் விளையுது. அதனால அருள் நிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அருள் நிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா, அந்த அருள் நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அருள் நிலையை நாம அறிந்து கொள்ள வேண்டும்னா, நம்முடைய நிலை என்னன்றத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அருள்னா என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அருளறியார் தமை அறியார். அருளறியார் தமை அறியார். எம்மையும் பொருளறியார் எனப் புகன்ற மெய்ச்சிவமே. அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை. பொருள் நிலை காண்க என செப்பிய சிவமே. ஆக முதல்ல அருளை பத்தி நம்ம விசாரித்து தெரிஞ்சுக்கணும். அருள்னா என்ன? அருள் பெருமான் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு, அருள் என்றாலும், கருணை என்றாலும், தயவுன்னாலும் மூன்றுமே ஒரே பொருளை தான் குறிக்குது. அதாவது ஒரே பொருள் என்ன? கடவுள் இன்ன தன்மையில இருக்கிறார். அன்பு இருப்பாகிய கடவுளுடைய தன்மை என்ன? அது எப்படி இருக்குது? அத வார்த்தையில எப்படி எப்படிலாம் சொல்லலாம்னா, 3 விதமானது கரெக்ட்டா இருக்கும்னு வள்ளல் பெருமான் அதை அருள் என்றும் சொல்லலாம். கருணை அப்படின்னும் சொல்லலாம். கருணைன்னா நம்ம நினைக்கிற கருணை இல்ல. அது தனிப்பெரும் கருணை. தனிப்பெரும் கருணை. திரு அருள். தயவு. இங்க கடவுள் தயவு. ஜீவ தயவு இல்ல. ஆக தயவு, அருள், கருணை இது 3மே ஒரே பொருள் தான். ஆக அந்த சொல்லுன்னு வரும்போது அது எழுத்து வடிவம் வேறுபடும், ஓசையும் வேறுபடும். ஆனா இது 3மே அந்த கடவுளுடைய தன்மையாகிய அருட்பெருவெளி. அது ஒரு உணர்வுமயமான ஒரு வெளி. அருள் உணர்வுமயமான ஒரு வெளி. அதை சொல்லாலெல்லாம் விளக்கி காட்ட முடியாது. ஆனா ஓரளவுக்கு அத அத பத்தி சொன்னாத்தான், சொல்லளவுல சொன்னாத்தான், நம்ம முதல் கட்ட புரிதலுக்கு ஏதுவா இருக்குன்றது தான் உள்ள சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அப்படின்றாரு ஔவையார். அந்த நிலையில அவர் புறநிலையில தன்னை சொல்லாக்கி தோற்றம் காண்பிக்கிறார். இத வச்சுக்கிட்டு நம்ம உள்ள போனோம். அங்க போம்போது சொல்லும் இருக்காது, ஒளியும் இருக்காது, எதுவும் இருக்காது. அது ஒரு வெளி. அந்த இடத்துல தான் சுகம் விளையுது. அப்ப நம்ம அருள்னா என்ன? அருள் உணர்வு. அது ஒரு உணர்வு. அதுன்னா என்னது? நம்முடைய இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிருக்குள்ள அது எப்படி விளங்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அருள் உணர்வை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அதனுடைய நிலைப்பாடு. அருள் என்பது இயலோடும் செயலோடும் விளங்குகின்ற நிலைய நம்ம தெரிஞ்சுக்கணும். அருள்நிலை. இப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் அருளை பத்தி புரிஞ்சுக்கணும். அதனுடைய நிலைப்பாடு தெரிஞ்சுக்கணும். அப்புறம்தான் சுகம். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் சுகம் விளையும். அந்த சுகம் அருட்சுகம் ஒன்றே அரும் பெறல் பெரும் சுகம். மருட்சுகம் பிற. மற்றெல்லாம் மருளாலே, அதை மருள் மயக்கத்தினாலே சுகம் அல்லாத ஒன்றை சுகம் என்று நாம் மயக்கத்தில் நாம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மயக்கம் அது மயக்கம் நமக்கு தெரியாது. ஏன்னா அது மயக்கம் அல்ல, அது உண்மை போலவே தெரிகிற மாதிரி கடவுள் அதுக்காக 3 இடத்துல வேலை பார்க்குறார். 3 இடத்துல அட் த டைம்ல போட்டு மறைக்கிறார். ஒன்று திரோதாயி அப்படின்ற ஒரு
திரைமறைப்பு, அஞ்ஞான மறைப்பு. அதை வந்து ஆன்மாவில் அந்த திரையிடுறார். அப்புறம் வந்து மாயை, அந்த மாய மறைப்பு உணர்வுல, உயிர் உணர்வுல அந்த மாய மறைப்பு, மாயை என்கின்ற திரையை போடுறார். அடுத்தது இந்திரியங்கள், நாம் பார்க்குற உலகம், மனம், இதுல வந்து தோற்ற மாமாயை, தோற்ற மாயை, அடுத்தது தோற்ற மாயை, அடுத்தது உணர்வுல மாமாயை, அப்புறம் ஆன்மாவுல முற்றிலும் உண்மை விளங்காதபடி இருள் அல்லது மருள் என்கின்ற திரையிட்டு விடுகிறார். இது மூணும் ஒரே நேரத்தில் பண்ணும்போது தான் நமக்கு அது மயக்க இன்பம் இல்லாத மாதிரி உண்மையாகவே தெரியும். எப்படி நம்ம கனவுல நாம் அனுபவிக்கிற துன்பங்கள், பயம், சோதனை, வேதனைகள், இதெல்லாம் வந்து உண்மை மாதிரியே தெரிந்து விழிப்பு நிலை ஏற்பட்ட பிறகுதான் ஐயோ நான் அது வந்து பொய்யாச்சே அப்படின்னு தோணும். ஆனா பொய் தான். 2 மணி நேரம் கனவுல வந்து நம்ம பயம், கவலை, படபடப்பு, ஒரு ஆபத்து இதில் சிக்கிக்கிட்டு பேரவஸ்தைக்கு உள்ளாகிறோம். ஆனா விழிப்பு நிலைக்கு அது அந்த இடத்துல விழி பொய்ன்னு தெரியாது. கனவு காணும்போது இது கனவுன்ற ஒரு நிலை நமக்கு அந்த அறிவு விளங்காது. அது ஒரு மறைப்பு. விழிச்சுக்கிட்ட பிறகு ஐயையோ இது உண்மை அல்ல, கனவு தான் நினைப்போம். அப்படி நினைச்சதுனாலே அனுபவித்து முடித்த அந்த கனவுல அனுபவித்த துன்ப அனுபவமோ அல்லது இன்ப அனுபவமோ அதை வாபஸ் வாங்க முடியுமான்னா வாபஸ் வாங்க முடியாது. அது ஆன்மாவில் அனுபவிச்சது அனுபவிச்சது தான். அது ஒன்றும் பண்ண முடியாது. பொய்யும் தெரிஞ்சாலும் கனவு நிலையில உண்மையாக அனுபவிச்சுட்டோம். இப்போ விழிச்சுக்கிட்டாலும் அனுபவிக்கப்பட்டது அனுபவிக்கப்பட்டது தான். ஆக எதுக்கு நம்ம இதெல்லாம் சொல்றோம்னா, அந்த மருட்சுகம் பிற அப்படின்றார். மற்ற சுகங்கள் எல்லாம் மருளாலே தான் அது அனுபவிக்கப்படும் போது உண்மை எனவே நமக்கு தெரியுதுன்றார். அதனால அது விசாரத்தினாலே நாம இதுக்கும் இந்த விசாரம் அவசியம் பயன்படுது. இந்த விசாரம் இல்லைன்னா இதிலிருந்து அற விட்டு வேலிட முடியாது. ஆக அப்ப இந்த ஒழுக்கத்துக்கு வரணும், மருட்சுகத்தை அனுபவிக்க கூடாது அப்படின்னா அது மருட்சுகம் என்று தெளிவதற்கு விசாரம் செய்ய வேண்டும். அது வந்து புறத்தில் விசாரம் செய்யறதாலாம் இல்லை. அதில் உள்நிலையில புருவ மத்தியில் இருந்து கொண்டு நம்ம எதையும் நம்ம அனுபவிக்கிற அனுபோகத்தை அனுபவிக்கும் போது கூட அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு புருவ மத்தியில் மனதை வச்சு உள்ளாண்டு நோக்கும்போது அது வந்து அதனுடைய உண்மை வந்து சொல்லும். அது சொல்லிடும் இதனுடைய உண்மை இதுன்னு. இது ஒவ்வொருத்தருக்குமே உரிமையானது தான். இன்னொருத்தர் சொல்லி இப்போ வள்ளலார் சொன்னாரு அது மருட்சுகம் பிற அப்படின்னு அதை படிச்சதுனாலேயே நமக்கு ஞானம் வந்துடும்னா வந்துடாது. நம்ம அது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. ஆனால் அதை வந்து நம்முடைய சுயானுபவத்தில் தான் பலகால் பட்டு 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 தேறி அடிபட்டு உதப்பட்டு குத்துண்டு துன்பப்பட்டு நோய் அவஸ்தைப்பட்டவர் தான் ஐயோ ஆமாம் வள்ளல் பெருமான் சொன்னது சரிதான், இது மருட்சுகம்தான் அப்படின்னு அது முடிவில் தான் அது தெளிவாக வரும். அப்போ இது உலக வாழ்க்கை அனுபவத்தில் மூலமாகத்தான் பலகால் பட்டுப்பட்ட தெரிது இந்த சுகம் எல்லாம் உண்மையான சுகம் அல்ல. ஏன்னா அசத்து பொருள் சித்தாகிய ஆன்மாவுக்கு சுகத்தை வழங்குவதற்கு வாய்ப்பே இல்லை. அசத்துன்னா அதுவே ஜடம். புறத்தில் நாம் அனுபவிக்கிற இந்த உலக வாழ்க்கையில வர்ற இன்பம் அனைத்தும் வெளியிலிருந்து உள்ளே கொண்டு செல்லப்பட்டு அனுபவிக்கப்படுகிறது. இதுதான் மருட்சுகம் அப்படின்றார். வெளியிலிருந்து நாம் உள்வாங்கிறது, வெளியில இருக்கிறது எல்லாமே ஜடம் தான், உணர்வற்ற ஒன்று தான். நம்ம ஒரு உடம்பை பிசிக்கல் பாடி ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து நீங்கள் ஒரு உடம்பை தான் பார்க்குறீங்க. அவங்களுடைய செல்ஃப், அவங்களுடைய சுயத்தை பார்க்க முடியாது, அது காட்டி கொடுக்கவும் முடியாது. மனதினால் ஓரளவுக்கு யூகிக்கலாம், அவ்வளவுதான். ஒருவருடைய சுயம் இன்னொருவருக்கு எக்காலத்தும் அனுபவமாகாது. அனுபவம் ஆகும் எப்பன்னா நம்ம சுயத்துக்கு உள்ள போனா அவங்க சுயமோ நம்ம சுயமோ ஒண்ணுதான்ற ஒரு நிலை வந்து அதுக்கப்புறம் என்னுடைய சுயமோ
அவங்களுடைய சுயமும் வேறு வேறு அல்ல. எல்லா ஜீவராசிகளுடைய சுயமும், அத்தனை கோடி மனித சுயமும் ஒரே ஒரு இண்டிவிஜுவல் சுப்ரீம் செல்ஃபுக்கு கீழே அதனுடையக்குள்ள அடக்கப்பட்டது அப்படின்னு தான். ஆக அந்த நிலையில இந்த நான் நான் என்று சதா ஒளிவிட்டு இருக்கின்ற அந்த சுயம் அது நம்முடையது அல்ல. அந்த வண்ணத்தில் விளங்குவது நாம் நம்ம சுதந்திரத்தினாலே விளங்க முடியாது. அது கடவுள் தன் சுதந்திரத்தினால் அப்படி தன்னை இங்க நான் என்ற வண்ணத்திலே விளக்கி கொண்டிருக்கிறார். ஏன்னா நான் என்ற உணர்வு அந்த வண்ணத்தில் இருந்தால்தான் அனுபவம் என்ற ஒன்று நுகர முடியும். இறைவனுக்கு அப்படிதான் இருக்கு. இந்த தான் என்ற ஒரு நிலையில அவர் அனுபவிக்க முடியாது. அவர் உணர்வு நிலைக்கு வரும்போது அந்த தான் என்பது நான் என்ற வண்ணத்தில் விளங்க ஆரம்பிக்கிறது. அப்படி விளங்கினால்தான் அனுபவம் என்பது அந்த நான் என்ற துவாரத்தின் மூலமாகத்தான் போக முடியும். அதுதான் ஒரு இயற்கையான ஒரு அற்புதம். ஆக அதனால்தான் வள்ளல் பெருமான் நானானான் தானானான் ஒரு நானும் தானும் ஆனான் அப்படின்னு சொல்றார். ஆக நான் என்பது நான் அல்ல, அது அவனே அப்படின்னு சொல்லிட்டு அனுபவபூர்வமா உணர்ந்து அதை விட்டு ஒதுங்குவது, ஒதுங்கி நிற்பது தான் நம்முடைய வேலை. அதுதான் தற்சுதந்திரம். தற்சுதந்திரம் இன்மை. உண்மையிலே தற்சுதந்திரம் இன்மை தான் இருக்கு. நாம அதை மாறுபாடாக கொண்டு நம்முடையது அல்லாத ஒன்றை நம்முடையது என்று நாம் கொண்டிருக்கிறோம். அதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக அமைந்து விடுகின்றது. இப்போ அந்த சுகம் தயா இன்பம் என்பது என்னன்னா அருட்சுகம் தான். இப்போ வள்ளல் பெருமான் அருட்சுகம் சொல்லிட்டாரு. புதுசா சரவண சாமி தயா இன்பம் சொல்றாரு. சில பேர் கேட்பாங்க, இது அற்பால சொல்லப்பட்டிருக்கிறதா? அற்பால் இல்லாத நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க, விவாதம் பண்றாங்க. அந்த மகாமந்தர் சொல்லிட்டு தயவு, கருணை, அருள் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே 2-3 வரி கீழே ஒப்பற்ற தயவு உடைய பேர் அறிவே பூரண இன்பமாம். ஒப்பற்ற தயவு உடைய பேரறிவு. என்ன அறிவு இது? தயவு உடைய பெரிய பேரறிவு. அதுதான் பூரண இன்பமாக இருக்கிறது. அதான் தயா இன்பம் சொல்லிட்டார். இது தப்பா? சொல்லக்கூடாதா? என்ன எதேதான இது? அதுதான் தயா இன்பம். அந்த தயா நிலையை பத்தி வள்ளல் பெருமான் பல இடத்துல சொல்லியிருக்கார். பல இடத்துல ஆன்மாவின் இயற்கை குணம் தயவு. ஆன்மை இயற்கையாகிய தயவோடு இருந்தால் சிவம் ஆகலாம். எங்க சொல்லல தயவுன்னு சொல்லிட்டு, மொத்தமே தயவு பத்தி தான் சொல்றார். நீங்க தேவாரம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும் போது கூட அதை பிரிச்சு தே அப்படின்னா தயவு, ஆரம் அப்படின்னா ஒழுங்கு, அது தயா ஒழுங்கு, அதுதான் தயா ஒழுக்கம்ன்றார். தயா ஒழுங்கு அப்படின்றது தேவாரத்துக்கு தயா ஒழுங்கு, ஒழுங்கா இருக்கணும். நீங்க ஒழுக்கத்தோடு வருவதோடு கூட மற்றவர்களையும் ஒழுக்கத்துக்கு வரவழைத்துக் கொள்ளுங்கள். தயா ஒழுங்கு, தயா ஒழுக்கம், இப்படி சொல்லக்கூடாதா? அப்ப அங்க அல்பால் இருக்கத்தை பத்தி தான் சுவாமிகள் சொல்றார். ஆக சரி, விசாரம், தயா விசாரம்னு எப்படி சரவணதாஸ் சாமி சொல்லலாம்? இல்லை, ஒரு தனியா ஒரு மார்க்கத்தை கிரியேட் பண்றாரு. வள்ளல் பெருமான் என்ன சொன்னார் பேருபதேசத்துல கடைசியில? நீங்கள் ஜாக்கிரதையாய் விசாரம் செய்து வாருங்கள், உண்மை அறிவாய் இருந்து விசாரம் செய்து வாருங்கள், அவசியம் அதற்கு காரணமான தயவு இருக்க வேண்டியது. அது பேர் தயா விசாரம். இப்படி இப்படி புரிஞ்சுக்கிட்டா தப்பா? சொல்லுங்க. இப்படி புரிஞ்சுக்கிட்டா தப்பா? ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் ஒரு மாதம் முன்னாடி பதிவு பண்றார். அவர் எல்லாருக்கும் பரிச்சயமானவர், ரொம்ப நல்லா பேசுவார்.
அவர் என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னா, எச்சரிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும், உலகத்துக்கு சன்மார்க்கம் இருக்கிறவங்களுக்கு, அது என்ன கோபமோ தெரில, என்ன பிரச்சனை அவருக்கு தெரில, இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அருட்பாவை படிக்கணும். எப்படி படிக்கணும்னு அவர் சொல்றார். எல்லோருக்கும் அட்வைஸ் பண்றாரு. அவர் பெரிய ஒரு பாவம். அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே படிக்கணும். ரைட்டு. அப்படி இல்லைன்னா உன்னத்தரை அப்படியே படிக்க சொல்லி அப்படியே கேட்கணும். இதுதான். இதுக்கு மாற்றி யாரானா இதுக்கு போய் விளக்கம் சொல்ல புகுந்தால் வள்ளலார்கிட்ட வாங்கி கட்டிப்பீங்க. அவர் தண்டனை கொடுத்துருவார். இருக்கிறத அப்படியே படிங்க, இல்லை யாரையாவது வாசிக்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு யாருக்கிட்ட போய் விளக்கம்லாம் கேட்காதீங்க. கேட்டீங்களன்னா வள்ளலார் தண்டனை கொடுத்துருவார் அப்படின்னு பதிவு போட்டு போயிட்டாரு. ஒருத்தருமே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவருக்கு என்ன கோபமோ என்ன பிரச்சனையோ தெரியல, பாவம். அவர் எல்லாருக்கும் தெரியும். கொஞ்ச நாள் சைலண்டாக இருந்தார், திருப்பி போட்டு போயிட்டார். எப்போனா வருவார், இந்த மாதிரி போட்டு அவருக்கு நிறைய பேருக்கு தெரியும் அவர் வடலூருக்கு வருவார். ஆக இந்த மாதிரி அதுதான் போலக்குது பரிணாம வளர்ச்சின்றது போலக்குது. ஆக தயா ஒழுக்கம், தயா விசாரம், தயா என்பம், இதைத்தான் பேருபதேசம் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார். அதை பகிரங்கமாக தான் சுவாமிகள் எடுத்து நமக்கு விளக்கமா சொல்லியிருக்காங்க. ஆக இது இந்த ஒழுக்கம், விசாரம், இன்பம்ன்றது எல்லா சமய மத மார்க்கங்களும் இருக்கு. ஒரு ஒழுக்கம் இல்லைன்னா அங்கே விசாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. சரியான முறையில், அதுதான் வள்ளல் பெருமான் நல்ல விசாரம் சொல்றார். நானும் விசாரம் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் சன்மார்க்கத்தில் பண்றாங்க. அதை கேட்டிருக்கேன். வள்ளலார் துறவியா சமுசாரியா? பாவம், அவருக்கு ஒரு சந்தேகம். அதை டாப்பிக்காக போட்டு 20 பேர் இந்த சைடு 10 பேர் அந்த சைடு 10 பேர் பட்டிமன்ற மாதிரி வச்சிருவாங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக மாத பூசல் நடக்கும். சரவணதாஸ் சாமி இதுக்கு என்ன சொல்றாரு, பட்டிமன்றத்துக்கு இன்னொரு பேர் இருக்கான், அது நமக்கு தெரியாது சொல்றாரு, நாய் சண்டைன்னு பேர். அதாவது அப்படிதான் டாபிக் போடுறாங்க. என்ன பாவம், அந்த வேற வழி தெரியலையே. சிற்றபையின் கண்ணே மனதை செலுத்த வேண்டும், அதெல்லாம் என்னால் முடியாது. அதை விட்டுட்டு வேற என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். இதே இந்த மாதிரி உட்காந்து விசாரம் பண்ணலாம். ஒருத்தர் சங்கத்துக்கு போயிட்டு இருக்கார். ஐயா, என்ன இன்னைக்கு காலையிலேயே புறப்பட்டீங்க போல இது, வெள்ளையும் சொல்லையுமா அப்படின்னு கேட்டா, சத்விசாரம் பண்றதுக்கு போறேங்க. எங்கங்க, என்னங்க புதுசாக சங்கத்துக்கு தான். இல்லை, ஒவ்வொரு வாரமும் இப்போ நம்ம சங்கத்துல ஜோரா சத்விசாரம் நடக்குது அப்படின்னு. அதுக்கேங்க சங்கத்துக்கு போறீங்க, நீங்க வீட்டுல பண்ண முடியாதா? என்னங்க விவரம் கட்டத்தனமா பேசுறீங்க? ஆளே இல்லாம எப்படி சத்விசாரம் பண்றது? ஒரு 4 பேரு அப்புறம் 10 பேரு ஆளுங்க இருந்தா தானே விசாரம் பண்ணும். ஓ, அப்ப ஆள் இல்லாத விசாரம் பண்ண முடியாது. ஆமாங்க, என்னங்க புதுசா கேக்குறீங்க? சத்விசாரம்னா ஒரு 10 பேர் இருந்தா தானே கருத்து பரிமாற்றம் பண்ண முடியும். அதுதான் விசாரம். ஓ, அப்போ பேசுறது தான் விசாரமா? அப்போ வேற என்ன இருக்கு? அப்ப பேசிட்டே இருக்கலாம். ஆமா, இப்ப அப்படிதான் லைவ் ஸ்ட்ரீம். இப்ப நிறைய குரூப்ல லைவ் ஸ்ட்ரீம் போட்டுடுறாங்க. 24 ஹவர்ஸ் யாரன்னா ஒரு 6 பார்ட்டிசிபென்ட் வரும், பேசிட்டே இருப்பாங்க. இப்ப நாம பேசிட்டு இருந்தது தப்பு தான். நம்ம வெளியில வரக்கூடாது. நமக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் உள்ள போய் கேட்டு அதுக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். நமக்கு பக்கம் வரும்போது நமக்கு உள்ளதான் அந்த உள்ளொளி நிலை தான் வள்ளலார். வள்ளலார் வெளியில இருக்காரு, கடலூர்ல இருக்கிறாரு அப்படி நினைச்சா போச்சு. அதான் எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன்னு சொல்லிட்டு சொன்னது யார்? அற்பெருஞ்சோதி ஆண்டவர். அதனால நமக்குள்ள அந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவர் பரிபூர்ணமா இருக்கிறதுனால எந்த சந்தேகமானாலும் நமக்குள்ள திருப்பி கேட்டோம்னா, நம்ம இன்னொருத்தர் சொல்றது தப்ப எப்படி சொல்றாங்க, படியன்கிட்ட நீங்க கேட்குறீங்க, நான் கதை கட்டுறேன்னா இல்லை சரியா சொல்லணும், எப்படி சொல்ல முடியும்? அடியனுக்கே தெரியாது. ஏதோ ஒன்று அடியன் உளறி வைப்பேன் ஒரு பதிவு போடணும்ட்டு. அதனால புறத்துல யாரையும் நம்ப வேண்டியதில்லை.
நீங்க அல்ப டெக்ஸ்ட் படிச்சாலே போதும். சரி அப்படி புரியல அப்படின்னா, தீபத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அமர்ந்து அமைதியா இருங்க. அப்புறம் புருவ மத்தியில இருந்து உள்நோக்கி பார்த்து ஆண்டவர்கிட்ட வேண்டுங்க. அப்படி புரியலையா, உங்களுக்கு சரியான ஒரு விளக்கம் தேவைப்படுமா அப்படின்னா, திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தருடைய டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட் படிச்சாலே போதும். அதுல ஒரு சந்தேகம் நீங்க பார்க்க போயி, 1000 சந்தேகங்களுக்கு சுத்த சன்மார்க்க விடை கிடைக்கும். அது ஒரு நம்பிக்கை வைங்க. வச்சுட்டு சந்தேகத்த விட்டுடுங்க. ஏன்னா நம்ம சந்தேகமே படக்கூடாது. சந்தேகப்பட்டாலே போச்சு. எதுக்கு? ஐயமும் திரிவும் அறுத்து எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கி அற்பரும் ஜோதி. அந்த சந்தேகம் நமக்கு வரக்கூடாது. ஆனா சந்தேகம் ஒரே ஒரு விஷயத்துல சந்தேகப்படணும். என்ன சந்தேகப்படணும்? தொடர்ந்து சந்தேகப்படணும். அழுத்தமா சந்தேகப்படணும். என்னன்னா, இந்த உடம்பு தான் நானா? அப்படின்னு ஒரு சந்தேகம் வரணும். அந்த சந்தேகம் வலுக்கணும். இந்த உடம்பு போய் நானா? அப்ப நான் வந்து ஒரு வேயபிள் பாடியா? புவிச்சுவமாய் புவிச்சுமையா இருக்கின்றேனே, புவிச்சுமையா இருக்கின்றேனே அப்படின்னு முதல் 5 திருமுறையில வரும்னு நினைக்கிறேன். 10 பாடல். புவிச்சுமையா இருக்கின்றேனேன்னா, என்னுடைய இருத்தல் எதை சார்ந்திருக்குன்னா, இந்த இறைச்சி. இப்ப என்னுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 63 கிலோ. 63 கிலோ என்னுடைய வெயிட். நாயன்மார்களும் 63 பேரு. இந்த நாயோட வெயிட் 63. ஏதோ ஒரு வகையில ஒத்துருக்கு போல இருக்கு. ஆக நான் வந்து ஒரு பாரம் என்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கிறேன். ஐ அம் எ சப்ஸ்டன்ஸ், தட்ஸ் ஆல். வேற வேற என்ன இருக்கு? நான் ஒரு எடையாக இருக்கிறேன். இந்த பூமிக்கு பாரமாக இருக்கிறேன். நான் ஒரு பாரம் தான். நான் ஒரு பாரமாக, நான் ஒரு வெயிட். அவ்வளவுதான் என்னுடைய நிலை. அதுதான். அதான் புன்புலால் உடம்பின் அசுத்தமும் இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்பும் என்பொலாம் அணியே எண்ணி நான் எண்ணி ஏங்கிய ஏக்கம் நீ அறிவாய். ஆக வள்ளலார் வந்து சந்தேகமே படப்பட்டாரு. ஆனா இதுலதான் சந்தேகப்பட்டார். இந்த உடம்பு போய் நானா அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்படி சந்தேகப்பட்டு பட்டு இல்ல இந்த உடம்பு நீ அல்ல அப்படின்னு அவருக்கு கரு கருவிலேயே திருவுடையவராய் அவர் இந்த உலகத்துல பாரமா பிறக்கல. நாமெல்லாம் 2.5 கிலோ எடையா பாரமா இந்த பூமியில வந்து விழுந்தோம். ஆனா அவரு திரு என்கின்ற நிலையிலிருந்து அவர் பாரமா வரல. பாரம் அவரை சூழ இருந்ததே தவிர அவரு பாரமா இல்லை. அவர் யாருக்கும் பாரமா இல்லை. நாமளும் பாரம் என்கின்ற ஒரு எடையா இருக்கோம். மற்றவங்களுக்கும் பாரத்தை கொடுக்குறோம். இந்த பாரம் அதுதான் இயேசுநாதர் வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்துக்கு வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த என்னிடம் எது? இந்த என்னிடம் அப்படின்னு அவர் சொன்ன அன்னைக்கு சொன்னதும் சரி, வள்ளல் பெருமான் உங்களுக்கு வந்து தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலான ஆப்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதை விட கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம். இது ஆண்டவர் கட்டளை. அந்த இடம் எங்க? மேட்டுக்குப்பட்டா நம்ம போய் ஒரு 10 லட்சம் ரூபா பிளாட் போட்டு வாங்கிக்கலாமே. அந்த இடத்துக்கு போயிடலாமே. ஏற்கனவே அங்க இருந்தவங்க 145 வருஷமா அந்த இடத்துல இருந்தாங்களே, அவங்களெல்லாம் திரிதேக சித்தி கிடைச்சிச்சா? இப்ப போய் நிறைய பேர் லேண்டு வாங்கி அங்க போட்டுருக்காங்களே, அவங்கெல்லாம் என்ன நிலையானாங்க? அப்போ ஏட்டுக்குப்பத்துல இந்த பேருபதேசம் பண்ணி முடிக்கும் போது அந்த இடம் என்ற ஒன்று சொல்றார். அது எந்த இடம்? சீரிடம் பெருமோர் திருச்சிற்றம்பலத்தே திகழ் தனித்தந்தையே நின்பால் சேர் இடம் அறிந்தே சேர்ந்தனன் கருணை செய்தருள் செய்திட தாழ்க்கில் யார் இடம் புகுவேன் யார்கெடு துரைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சேர் இடம் எது? அந்த ஓர் இடம் எது? நின்னிடமும் என்னிடமும் ஓரிடம் ஆதலினால். இன்னொரு பாடல சொல்றாரு,
அந்த இடம் எது? அந்த அருள் வெளிதான் நமக்கு இடம். இடம்னாலே அது வந்து வெற்றிடம், வெறுவெளி. அந்த வெறுவெளி தனிலுரு சிவமே சிவமே மெய் வைத்து அழியா வெறுவெளி தனிலுரு தெய்வப்பதியாம் சிவமே சிவமே. பதின்ற சொல்லு கூட ஊருக்கு பேர். அந்த ஊரு அதுதான் இடம். இந்த ஊர் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இந்த ஊர் நீ சொல்றிய அது எந்த இடத்துல இருக்கு? தமிழ்நாட்டுல பா இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த இடத்துல இருக்கு? நீங்க எங்க போனாலும் இந்த இடம்ன்ற சொல்லு. இடம்னாலே வெளி, இருத்தல், இருக்கும் இடம். அந்த அந்த இடத்துக்கு வர சொல்றார். ஆக நாம இருக்கிறது பாரம் என்கின்ற ஒரு இடமாக தான் இருக்கிறோம். ஆக நம்ம அவருடைய இடத்துக்கு நம்ம போனோம். அந்த இடத்துக்கு நம்ம போனோம். அந்த இடம் எங்க இருக்கு? வெளியில எங்கேயும் இல்ல. அந்த இடம்தான் நாமாக இருக்கிறோம். அந்த இடத்துக்கு பேர் தான் சிற்றம்பலம். அந்த இடத்துக்கு பேரே தான் சிற்றம்பலம். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா நமக்கு சந்தேகம் வராது. அந்த இடத்துல தான் எல்லாத்துக்கும் சந்தேகங்களுக்கும் நம்ம வந்து உருப்படியான ஒரு அனுபவ ரீதியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். புறத்தில் நம்ம பார்க்கணும்னா நம்ம அல்பா டெக்ஸ்ட் படிக்கணும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து புருவ மத்தியில கவனத்தை வச்சு உள்நோக்கி பார்த்து அந்த உள்ளொளியோட வேண்டிக்கணும். எனக்கு இந்த ஐயப்பாடை நிற்கின்ட்டு. அடுத்தது அதுக்கு காலம் ஆகும். அதுக்கு வேண்டிக்கிட்டா அதை உடனே அவர் வந்து உடனே இது பண்ண மாட்டார். நமக்கு எப்போ பக்குவம் இருக்கோ கேள்வி கேட்டுரும். பட்டு அதை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற பக்குவம் இருக்கும்போது அதுக்கான ஒரு பதில் நமக்கு கிடைக்கும். ஆக அப்படி உங்களுக்கு வேணும், அவசரமா இப்பவே வேணும்னா நீங்க சுவாமி சரவணானந்தாவுடைய டெக்ஸ்ட் படித்தாலே போதும். அதை விட்டுட்டு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு அது இதை போனா ஓரளவுக்கு கிடைக்கும். ஆனா வந்து சுவாமிகள் டெக்ஸ்ட்ல கிடைக்கிற ஒரு விளக்கம் வேற எங்கேயும் கிடைக்காது. அதுக்கு மூலம் எதுன்னா திருவருட்பா. அவ்வளவுதான். அதனால நம்ம முதல்ல மனம் கடந்த நிலைக்கு நம்ம வந்துட்டாலே நமக்கு சந்தேகம் வராது. இப்ப நம்ம அந்த நீங்க சொன்ன இதுக்கு வந்துருவோம். ஆக தயா ஒழுக்கம், தயா விசாரம், தயா இன்பம், இதுதான் வள்ளல் பெருமான் சொன்னது. அந்த ஒரு மூன்றும் தான் சுத்த சன்மார்க்கம். முதல்ல ஒழுக்கத்துக்கு வரணும். இந்த ஒழுக்கத்துல வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் 4மே இந்த தயா ஒழுக்கத்துல வந்துடுது. சரி, ஏன் ஒழுக்கம்ன்றதுக்கு முன்னாடி தயா அப்படின்னு போடுறார்? இதுதான் ரொம்ப முக்கியம். ஒழுக்கத்துக்கு முன்னாடி ஒழுக்கம்னு போட வேண்டியது தானே. அதுக்கு முன்னாடி தயா ஒழுக்கம் ஏன் போடுறாரு? அந்த தயா நிலையை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் இப்ப ஒழுக்கம்னா இப்ப நம்ம ஒழுக்கத்துக்கு வராம இருக்கோம். அதனால தானே கரெக்டா சரியான நிலையில ஒழுகணும். அதுக்காக தானே இப்ப ஒழுக்கம் இல்லாம இருக்கும். அது நம்ம ஒத்துக்கிறது. அதை ஒத்துக்கணும். நான் எனக்கு ஒழுக்கம் இல்லை, ஒழுக்க கேட்டுல இருக்கேன். ஆக நம்ம ஒழுக்கத்துக்கு வரணும். இப்ப ஏன் நம்ம ஒழுக்க கேட்டுல கடவுள் வச்சிருக்காரு? இப்ப நான் விரும்பி நான் பிறக்கல. என்ன கரெக்டா செலுத்த வேண்டியது தானே. அல்லொழுக்கத்துல ஏன் என்ன வச்சிருக்காரு? அது காரணம் அவா. அவாவை ஏன் வச்சிருக்காரு? அவா இருக்கிறதுனால நான் இன்பமா இருக்கணும்னு விரும்புறேன். அங்கதான் இப்போ இறைவனுடைய ஆணைய ஒரு ஆன்மாவுக்கு ஆனந்தத்தை வழங்குவதுதான். ஆனா அந்த ஆனந்தத்தை வந்து நம்ம வந்து முதல்ல மாறுபாடான ஆனந்தத்தை தான் கொடுத்து கடைசியில துன்பத்தையும் கொடுத்து இது பலகால் பல பிறவிகளை பல கோடி வருடமா இப்படியே இருந்து கடைசியில தான் வந்து அந்த உண்மையான ஆனந்தம், சச்சிதானந்தம், அது தயா ஆனந்தம் தான். அதனால்தான் ஒப்பற்ற தயவு உடைய பேரறிவே பூரண இன்பமாம். இதுதான் தயா இன்பம். நீங்கள் உண்மை அறிவாய் விசாரம் செய்து வாருங்கள். அதற்கு காரணமான தயவு இருக்க வேண்டியது. அது எல்லாமே சரி. ஒழுக்கத்துல பாருங்க. ஒழுக்கத்துல இந்திரிய ஒழுக்கத்துல சொல்லும்போது நிறைய சொல்றார். அதுல
முதல் ஒழுக்கம் என்ன ஒழுக்கம்? ஸ்பரிசம் தான் நமக்கு முதல் மருந்து. அதுக்கு என்ன சொல்றார் வள்ளல் பெருமான்? நம்ம அதை கவனிக்க தவறிடுறோம். தயா வண்ணமாக ஸ்பரிசித்தல். இது இருக்கு பாருங்க. நீங்க ஒழுக்கத்துல பாருங்க. தயா வண்ணமாக ஸ்பரிசித்தல். அப்போ அப்ப தயா வண்ணமாக கேட்டல், தயா வண்ணமாக பார்த்தல், தயா வண்ணமாக சுவைத்தல். அப்படித்தானே அர்த்தம்? இல்லையே, ஒண்ணுத்துக்கு தானே சொன்னாருன்னா, ஒவ்வொன்றுத்துக்குமே வரலாறு சொல்ல எதிர்பார்த்தா என்ன தப்பு இல்லையா? அப்ப நமக்கு நமக்கு சுய அறிவு வேலை மொத்தத்தையும் சொல்லிட்டா, நம்ம சுய அறிவை அவரே ஊதிடுற மாதிரி ஆகி போயிடும். ஒண்ணு சொன்னா அதை புரிஞ்சுக்கணும். அப்போ வள்ளல் பெருமான் சொல்ற அந்த ஒழுக்கத்துல தயா வண்ணமாக ஸ்பரிசித்தல், தயா வண்ணமாக கேட்டல், எல்லாமே தயா வண்ணமாக செய்தல் அப்படின்றார். அது என்ன தயா வண்ணம்? இந்த தயா வண்ணத்தை புரிந்து கொள்ளவில்லைன்னா சுத்த சன்மார்க்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆக அந்த ஏறான் நிமிஷம் ஏற்றுவிட்டது யாதெனில் தயவு எல்லாமே அடைகிறது. அதே அகவல்ல ஏறான் நிலைமிசை ஏற்றி என்றனுக்கு ஆறாறு காட்டி அற்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றார். அந்த அகவல் பிரகாரம் என்னை ஏறான் நிமிஷம் ஏற்றி விட்டது அற்பெருஞ்சோதின்றார். அதையே தானே கடைசியில் சொல்லணும். இது வேற அது வேறவா? இங்க என்னை தயவு தான் ஏறான் ஏற்றி விட்டது அப்படின்னும் போது இன்னொரு தயவு வேற இல்லை, அற்பெரும் ஜோதி வேற இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். அதை சுருக்கி மொத்தத்தையும் சுத்த சன்மார்க்கம்னா த ய ஊன்ற மூன்றுல அது கொண்டு வந்துறார், மூணே எழுத்துல. ஏன்னா சைவ அகபத்தர் சொல்ற மாதிரி பதி பசு பாசம் முப்பொருள். இந்த முப்பொருள் உண்மையும் என்ன எல்லாமே மும்மூணாவே தான் விளங்கும். எல்லாமே இந்த உலகமே மும்மூன்றாக விளங்குகின்ற ஒரு நிலைதான். அதாவது நம்ம அனுபவத்தை எடுத்துட்டா கூட சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, மூன்று நிலையில நம்ம விளங்க அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுல அதாவது விழிப்பு, கனவு, உறக்கம், மூன்று அனுபவம். இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, உறக்கம்ன்றது நம்முடைய அனுபவம் கிடையாது. அது அனுபவம் அல்லாத அனுபவம். அது அனுபவம் தான். அப்படி ஒரு நிலையில நம்ம சூன்யமா போய் சூன்ய நிலையில கிடந்தோம் அப்படின்றது விழிப்பு நிலைக்கு வந்தாதான் தெரியும். அதே மாதிரி கனவு நிலையில இருக்கும்போது அது கனவுன்னு தெரியாது, அது விழிப்புன்னு தான் தெரியும். விழித்தெழுந்த பிறகுதான் கண்டது கனவுன்னு தெரியும். தூங்கும்போது நம்மளுடைய நமக்கு ஒண்ணுமே தெரியாது, இருப்பறியாத சூழ்நிலையில போயிட்டோம். ஆனா விழித்தெழுந்த போது ஃப்ரெஷ்ஷா வர்றோம், அது ஒரு புதிய பிறப்பு. ஆனா நம்ம அதை பத்தி நினைக்கிறோமா? இல்லாது போன நாம எப்படி நம்மால இருக்க வர முடியுது? நாமே வந்தோமா? இப்ப இருக்கிறோம், நாம் நினைச்சா தூங்குறோமா? அதுவே வருதா? ஆக இல்லாமல் போவது இருக்க வருவது, இல்லாமல் போவது இருக்க வருவது, இப்படியே நடந்துகிட்டு இருக்கே. இதை பத்தி நாம எங்க நினைக்கிறோம்? தூக்கம் வரல, தூக்கம் வரல, தூங்கணும் தூங்கணும் தூங்கணும், தூங்குனா சுகம். தூக்கம்னா என்ன? டாக்டர் சொல்லுவான் 8 மணி நேரம் தூங்கினா தான் உடம்பு ஆரோக்கியம். தூக்கம்னா என்னன்னு சொல்ல மாட்டானே. ஆக இப்போ ஒழுக்கம், விசாரம், இன்பம், இதுதான் சுத்த சன்மார்க்கம். இது எல்லாமே தயவுன்றதுல அடங்கிறது. தா அப்படின்றது அகண்டாகாச பெருவெளி முற்றும் நிறைந்த அன்பு இருப்பாகிய கடவுள் நிலையை குறிக்குது. அவரே நம்முடைய தலைக்கு நடுவுல அணு வடிவத்துல ஆன்ம சொரூபியா எழுந்தருளி இருக்கிறாரு. அந்த நிலையில தான் உள்ளொளி நிலை. அந்த உள்ளொளி தான் விரிந்து உயிர் என்கின்ற சூக்கும வடிவம், உடல் என்கின்ற ஸ்தூல வடிவமும் கொண்டு விளங்குது. இப்படி விளங்க வருவதை யாராலும் தடுக்கவோ மறுக்கவோ முடியாது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த உடல், இந்த உயிர், இந்த உணர்வு கொண்டு வாழ்ந்துதான் ஆக வேண்டும். வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். நாம் இது விரும்பி ஏற்றுக்கொண்டது அல்ல, எதிர்பாராது
உண்டான ஒரு நிகழ்ச்சி தான். ஆனால் இது கடவுளுக்கு தொடர் நிகழ்ச்சி. அந்த அருள் விளக்கினுடைய தொடர் சுடர் நிலை தான் நம்முடைய வாழ்வாக விளங்குது. இதை நாம் புரிந்து கொண்டால் நாம் முடிவான தயா என்ப நிலையிலே நாம் வைக்கப்படுவோம். நித்தியமான இரவாத தடையில்லாத எல்லையற்ற ஆனந்த பெருவாழ் வாழ வைக்கப்படுவோம். இதுதான் இரவாமை. இந்த 8மே ஒண்ணுதான், தனித்தனியெல்லாம் இல்லை. அந்த படிநிலைகள் அவ்வளவுதான். இது முடிவா எங்க கொண்டு போகுதுன்னா, அதையும் வள்ளல் பெருமான் சொல்றாரு, ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் என்று தொடங்குற பாடல். அந்த பாடல் கடைசியில என்ன சொல்றாரு, ஊங்காரத்து 2 உருவும் ஒன்றானோம். அது என்னன்னா தயா. தான்றது தகராகாச பெருவெளி. அதுதான் வள்ளல் பெருமான் தகர மெஞ்ஞான தனிப்பெருவெளி எனும் அகர நிலைப்பதி அற்பெருஞ்சோதி என்றார். அந்த அகர நிலைன்றது முதல் நிலை, கடவுளுடைய முதல் நிலை எதுன்னா அகண்ட ஆகாச வெளிமுற்றும் நிறைந்திருக்குது. அதுதான் தகர விளக்குன்றாரு. அதை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம குழுல போட்டிருக்கோம். அது தான்ற எழுத்தே 1000 அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கும். அந்த அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அந்த சென்னையில 1000 விளக்கு பகுதி மவுண்ட் ரோடு பக்கத்துல இருக்கு. அது சென்னையில. நம்ம சென்னையில இருக்கிற 1000 விளக்கு பகுதி முகுள மூளைக்கு மேல இருக்கு. அங்க அதை பார்க்க முடியாது, அதை பார்க்கலாம் முடியாது, அது யாருக்கும் அனுபவமாகாது. அதுதான் தகராகாச பெருவெளி, அதுதான் தகர விளக்கு. அதுதான் வள்ளல் பெருமான் ஞான சபையிலே, சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன்னார். அந்த என்னுள் கண்ட சத்திய ஞான சபையில எது விளங்கணும்னா அதுதான் தகர கண்ணாடி விளக்கு விளங்க வேண்டும். இதுதான் அதுதான் நமக்கு நம்முடைய தலைநடுவுல அந்த தகராகாச பெருநிலை நமக்குள்ள சிதாகாசம் என்கின்ற எகர ஆன்ம நிலையாக அருள் ஒளி விளக்காக அருள் ஜோதியாக விளங்குகிறது. ஆக அகண்ட வான்வெளி முற்றும் நிறைந்த வடிவம் கடவுளுக்கு தகராகாச பெருவடிவம். அது அப்படியே தன்னை சுருக்கி அணு வடிவமாக்கி நம்ம ஆன்ம அணுவாக சிதாகாசமாக இங்க நம் தலைநடுவில் இருக்கு. இன்னமும் இந்த சிதாகாசம் உள்ள போனா அந்த தகராகாசம் முற்றும் நிறைந்த அனுபவம் ஏற்படும்ன்றாரு வள்ளல் பெருமான். ஆக அதே பெருவடிவமாயும் அனுபவத்துக்காக அதுவே அணுவடிவம் ஏற்று நம் சிறநடுவிலேயே அது தயா அப்படின்ற நிலையில விளங்குது. இதுதான் தாயிற் சிறந்த தயா ஆன தத்துவனே. அது உண்மையில சத்துவம், அது தத்துவம்னு சொல்லலாம், தப்பில்லை. ஆக தயா தத்துவத்தை முழுக்க முழுக்க உணர்த்த வந்ததுதான் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் நமக்கு அளிக்கப்படுகிறது. ஆக அந்த ஒழுக்கத்துல பலகால் ஒழுக 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 நமக்கு விசார நிலை கூடும். விசாரம்னா வி என்கின்ற அருள் ஒளியை, சத்விசாரம்னா சத்தாகிய வி என்கின்ற அருள் ஒளியை சார்ந்து வாழுதல், இதுதான் சத்விசாரம். இப்ப நம்ம பண்றதெல்லாம் சத்விசாரம் அல்ல, ஆனா அந்த அகவிசாரம் தான். அகத்திலே இறைவனை சார்ந்து வாழுகின்ற நிலைக்கு இது என்ட்ரன்ஸ் வழியா போனா தானே உள்ள போக முடியும். இதெல்லாம் என்ட்ரன்ஸ் இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டா தான் நம்ம எப்படி உள்ள போறதுன்னு தெரியும். அதனால இது ஒன்றுக்கு ஒன்று தொடர முடியாது. அதனால நம்ம என்ட்ரன்ஸ்லயே காலத்தை கழிச்சுக்கிட்டு பேசிட்டு உட்காந்துருந்தோம்னா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். கொஞ்ச காலம் நமக்கு அந்த மனம் அடங்குற வரல, மன தெளிவு ஏற்படுற வரல விசாரம் பண்ணமே, புறநிலை விசாரம் பண்ணமே ஒழிய எப்பவுமே அந்த நிலையில இருந்து அப்புறம் பிரயோஜனத்துக்கு ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். ஆக சத்விசாரம் அப்படின்றது வள்ளல் பெருமான் சொல்லுவார். நீங்கள் விசார வசத்தராய் இருந்து வாருங்கள் அப்படின்னா வி என்கின்ற அருளொளியை சார்ந்து கொண்டு வாழுங்கள் அப்படின்ட்டு தான். இதுதான் சார்ந்து வாழ்தல், சேர்த்து எண்ணுதல்.
எட்டோடு 2 சேர்த்து விடுங்கள். உங்கள் உணர்வை அந்த தனி முதல் உணர்வாகிய அகரத்தோடு 2ஆகிய ஜீவான்ம உணர்வை சேர்த்து விடுங்கள், இணைத்து விடுங்கள் அப்படின்றார். அது உண்மையில அப்படிதான் இருக்கே தயவு. ஆக அப்போ இந்த தயா ஒழுக்கம், தயா விசாரம், தயா இன்பம்ன்றது ஏன் தயா போட்டார்னா, அதுதான் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம். அப்போ நம்ம அந்த சப்ஹெட்டிங்கை எப்படி படிக்கணும்னா, சுத்த சன்மார்க்க பெருநெறி இந்திரிய ஒழுக்கம், சுத்த சன்மார்க்க பெருநெறி கரண ஒழுக்கம், சுத்த சன்மார்க்க பெருநெறி ஜீவ ஒழுக்கம், சுத்த சன்மார்க்க பெருநெறி ஆன்ம ஒழுக்கம். இப்படி படித்தாதான் பொருள் விளங்குமே ஒழிய, நம்ம இந்திரிய ஒழுக்கம் பண்ணோம்னா, நம்ம முதல்ல இந்திரிய ஒழுக்கம்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் கரண ஒழுக்கத்துக்கு வரணும். இந்த கரண ஒழுக்கம்லாம் முடிச்சுட்டு அது எத்தனை ஜென்மாமோ அது தெரியல, சொல்றவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் ஜீவ ஒழுக்கம் வரணும். அதுக்கு எத்தனை ஜென்மம் தான் ஆகுமோ தெரியல, அது சொல்றவங்களுக்கு தான் தெரியும். அப்புறம்தான் ஆன்ம ஒழுக்கம். அப்படி அல்ல. சுத்த சன்மார்க்க பெருநெறி இந்திரிய ஒழுக்கம். அப்போ சுத்த சன்மார்க்கம்னா என்ன? சுத்த சத்து அப்படின்னாலும் அருட்சிவம். சத்துன்னா சிவம், சுத்தம்னா அருள். சுத்த சன்மார்க்கம் அப்படின்னால அதுக்கு அது வேறு ஒரு கோணத்துல வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காருன்னா, அகவல்ல எடுத்த உடனே சுத்த சன்மார்க்கத்தை பத்தி தான் சொல்லியிருக்கார். என்ன? அருட்சிவ நெறி, அருட்சிவ நெறி சார் அருட்பெரு நிலை வாழ் அருட்சிவ பதியாம் அற்பெரும் சொல். இங்க பாருங்க, எவ்வளவு அதிசூக்கமான கருத்து சுத்த சன்மார்க்கத்தை பத்தி சொல்றார். அருட்சிவ நெறி, அருட்சிவ நெறி தான் சுத்த சத்து. சுத்தம்னாலே அருள் தான். சுத்தம் சோறு போடும்னா நம்ம உடம்ப சுத்தமா வச்சுக்கிறதோ, வீடு வாசலை சுத்தமா வச்சுக்கணும். அது சோறு போடாது. வேலை செஞ்சாதான் சோறு கிடைக்கும். அதுக்கு பழமொழி தேவையில்லை. சுத்த நிலை அப்படின்னா நினைப்பு மறப்பு அற்ற, அது மட்டும் இருந்தா போதாது. நினைப்பு மறப்பு, மாடு இருக்கு, அதுக்கு நினைப்பு மறப்பே கிடையாது. ஆனால் அது கடவுள் நிலை எழுதிடுமா? நினைப்பு மறப்பு அற்ற சுத்த அருள் உணர்வு நிலை, அதுதான் வெண்மை. வெண்மைன்றது கடவுளுடைய திருநீற்றினுடைய மீனிங்கே அதுதான். அருள் நிலை, சுத்த அருள் நிலை. அதுதான் சுத்தம், அதுதான் சுத்த சத்து. சத்துன்னா சத்து பொருள், அதுதான் சிவம் சொல்றோம். அதே தான் இங்க அருட்சிவ நெறி. அருள்னா சுத்தத்தை குறிக்கிறது, சிவம்ன்றது சத்து அப்படின்னு குறிக்குது, நெறின்னா மார்க்கம். ஆக சுத்த சன்மார்க்கம் என்றாலும் அருட்சிவ நெறி என்றாலும் ஒரே பொருள். இப்ப இது கிளியர் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அற்பெரும் ஜோதி. இங்க மனுஷனை பத்தியே சொல்லலையா? மனுஷனுக்குத்தானே சுத்த சன்மார்க்கம் தேவைப்படுது. மனுஷனுக்கு தானே சுத்த சன்மார்க்கம் இல்ல. இதுவரையில் அப்படிதான் இருந்தது. இப்போ மொத்தம் டோட்டலா தலைக்கீழ மாறி போச்சு. எப்படி? இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகிறேன் அப்படின்ட்டார். சாலைன்னா மார்க்கம், வழி, வீதி. அது எதுன்னா ஆன்மா. இப்ப ஆண்டவரே ஆன்மாவில எழுந்தருளி தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்போ இது அனைத்துமே அவருடைய மார்க்கமாக மாறுகிறது. அவரே ஐம்புலன் வாயில்களை அவிக்கின்றார், பக்குவப்படுத்துகின்றார். பக்குவப்படுத்தி தான் ஆக வேண்டும். ஏன்னா இப்போ ஒரு ஆண்டவர் அவரே தன்னை விளக்க வருகின்ற உண்மையை தெரிந்து விட்டார். இப்ப சுத்த சன்மார்க்கம் என்பது அவரது மார்க்கம். இங்க மனிதனுக்கு வேலை இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? தற்போதம் தான் முக்கியம். நான் என்பது ஒன்றுமே இல்லை என்ற உண்மையை சிற்றபையில் சென்றுதான் காண முடியும், காண வேண்டும், அவசியம் காண வேண்டும். அதற்காக அந்த பிறப்பு. ஆக
தற்போதும் ஒழிந்து நிற்கிறதால் அந்த நிலையில் இருந்து கொண்டு உடல் நான் அல்ல, மனம் நான் அல்ல, உயிர் நான் அல்ல, இதெல்லாம் தத்துவங்கள் என்றறிந்து உள்நிலைக்கு சென்று அங்கு பார்க்கும்போது ஐய இந்த ஆன்மா கூட நான் இல்லை, இறைவன் தான் இந்த நான் நான் என்ற வண்ணத்திலே ஒவ்வொரு செகண்டும், ஏன் அதை பிரிச்சுருங்க, மைக்ரோ செகண்டா பிரிங்க, அதுக்கு கூட அந்த அருள் தான் இங்க நான் என்ற வண்ணத்தில் விளங்குகின்ற அந்த வண்ணானுடைய வேலை துணியில் இருக்கிற அழுக்க எடுக்கிறது. இந்த நான் என்று விளங்குகின்ற வண்ணானுடைய வேலை அந்த நான் என்று நாம் நினைக்கிறோமே அந்த குற்றம், அந்த அழுக்கு, அந்த எழுக்கத்தை எடுத்துட்டு அவர் இங்கே தன்னையே இங்கே நானாக்கி இவனாய் விளங்க வருகின்ற காரணத்தினாலே இது மேல்நிலையில் ஒன்றி தற்போதும் எழுந்து அங்கிருந்து கடைபிடிக்க வேண்டிய மார்க்கமே ஒழிய தேக நிலையிலிருந்து இந்திரிய ஒழுக்கத்தை கடைபிடிக்க அது நல்லதுதான். ஆனா அதுக்கே பல பிறவி தேவைப்படும். அப்படி தேக நிலையிலிருந்து இந்திரிய ஒழுக்கத்தை கடைபிடிச்சு என்னத்தை சாதிக்க போறீங்க? அந்த அருள் வெளிப்படணும். அருள் கடைசி எண்டு வரையில போகணும். எங்க புறப்புறமும் தாண்டி அது அகத்திலிருந்து அகத்திற்கு அகமாக உள்ளொளி நிலையிலிருந்து புறப்பட்டு அந்த அகத்தை அடைகின்ற பொழுது அந்த அருள் உணர்வு ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையாக மாறுகிறது. மேலும் அகப்புறமாகிய ஜீவனில் வெளிப்படுகின்ற போது அது ஜீவகாருண்ய ஒழுக்கமாக மலர்கின்றது. மனதில் வெளிப்படுகின்ற போது இரக்கமாக வெளிப்படுகிறது. இந்திரியங்களில் வெளிப்படும் போது தயவோடு பார்த்தல், தயவோடு கேட்டல், தயவோடு ஸ்பரிசித்தல், அதுதான் தயா வண்ணமாக. ஆக நம்முடைய தற்போதத்தை சுத்த சன்மார்க்கம் எடுத்த உடனே தற்போதம் இழுத்தல் தான். அதுக்காக தான் நம்ம விசாரம் பண்றோம். உண்மையில் இறைவனுக்கு அந்நியமாக வேறொன்றும் இல்லை. ஆக நான் எனது என்கின்ற அந்த இரண்டுமே இருப்பும் அனுபவமும் ஒரு சேர விளங்குகின்ற நிலை இந்த ஆன்ம நிலையம் கடவுளுடைய அருள் அனுபவ நிலையம் என்று அறிந்து நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் முதல்ல. ஆக சுத்த சன்மார்க்கமே கடவுள் நிலை அறிந்து அம்மயமாகி விடுதல். கடவுள் மட்டும்தான் இருக்கிறார், அவர் தான் இருக்கிறார், ஒன்றுதான் இருக்கிறது, அந்த ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை பத்தி வரலாறு சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்கார். 100 பாடல்கள் சொல்லியிருக்கார். 4ஆம் திருமுறையில அருட்பிரகாச மலர்ல எடுத்து பாருங்க. அந்த 100 பாடல்ல மையத்துல ஒரு வரி வரும். எல்லா 100 பாடலும் அதான் போடுவாங்க. அங்கையில் ஒன்று கொடுத்தாய், அங்கையில் ஒன்று கொடுத்தாய். என்ன பேப்பர்ல பேனாவில் ஒன்றுன்னு எழுதி கொடுத்துட்டாரா? ஒன்றே ஒன்று கொடுத்துட்டார். இருப்பது ஒன்று, அதுதான் எல்லாமாய் விளங்குறது. ஒன்றே சிவம்தான். அதை அனுபவபூர்வமாக பெற்றுக்கொள்ளும்படி அந்த ஒன்றை கொடுத்து விட்டார். 100 பாடலே அதான் வரும். அங்கையில் ஒன்று கொடுத்தாய், உனக்கு நான் என்ன நன்றி கடன் சொல்லுவேன். ஒன்றே பெருக ஒளிமயமாய் வாழ்கன்னு சொல்றாங்க. ஒரு பிள்ளையை பத்துக்கின போதுமா அந்த பிள்ளை கரெக்டாக காப்பாற்றணும்னு. அது சுத்த சன்மார்க்கத்தான் மிக மிக சரியானதாக இருக்கும். ஒன்றே பொருக ஒளிமயமாய் வாழ்க, அந்த தயவு ஒன்றையே பெற்றுக்கொள், அதுதான் எல்லாமா இருக்கிறது. அந்த அருள் ஒளி மயமாய் கடவுள் மயமாய் கடவுள் ஒளிமயமாய் வாழ வேண்டும். ஆக ஒன்றே பெருக ஒளிமயமாய் வாழ்க என்பது அது சுகாதாரத்துறைக்கு குடும்ப நலத்துறைக்கு பொருந்தாது. ஏன்னா ஒன்று பத்துட்டு மட்டும் 2 வேண்டாம்ன்றது இவங்க குடும்ப கட்டுப்பாட்டுக்காக, அவங்க அரசாங்கத்துக்காக அது அவங்க கொடுக்குறாங்க. ஆனா அது ஒரு பிள்ளையை பத்துக்கிறதுனால மட்டும் அவங்க ஒளிமயமாய் வாழ்ந்து முடியுமா அப்படின்னா அது எந்த விதமான ஒரு இது இது கொடுக்க முடியாது, உறுதி அளிக்க முடியாது. அந்த பிள்ளை எப்படி வளரும்னு யாருக்கு தெரியும்? ஏற்கனவே அப்பா அம்மாவோட அச்சு இருக்கிற சொத்தை அச்சு பிடுக்கிறது எத்தனை பிள்ளைங்க? ஆக அது எதுக்கு எந்தவித 1% உறுதி கூட கொடுக்க முடியாது. ஆக ஒன்றே பெருக ஒளிமயமாய் வாழ்கன்னா 100% சுத்த சன்மார்க்கத்தை தான் பொருந்தும். அதனால தான் வள்ளல் பெருமான் ஒன்று என காணும்
காட்சி என்று உருமோ அப்படின்றார். ஒன்று என காணும், காணும்னா அனுபவத்தில் காணும். அங்கையில் ஒன்று கொடுத்தாய். அங்க ஒன்றுன்றது அந்த ஒன்னான சிவ அனுபவத்தை தான் பெற்று எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கடவுள்கிட்ட சண்டை போடுறார். சதுவு சீக்கிரம் கொடுத்துரு. ஏன்னா இந்த தேகம் எப்போ இந்த மலக்கூடு வருகணத்து இருக்குமோ விழுமோ, இந்த மலக்கூடு என்று அறிஞரெல்லாம் சொல்ல கேட்டோம். இப்படி நான் வீணால நான் காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மகாதேவ மலையில பாடுறாங்க. ஆக இப்ப இந்த நீங்க கேட்டிருக்க எட்டும் சிற்றடியனுடைய சிற்றறிவில வள்ளல் பெருமானுடைய திருவருட்பால் படித்ததையும் அதுக்கு விளக்கம் நமது தயாபிரகாசர் சுவாமி சரண விளக்கத்தில் டெக்ஸ்ட படிக்கும் போதும் அடியனுடைய சிற்றறில அணுமாத்திரம் புரிந்து கொண்டது என்ன என்றால், அந்த ஓங்கார அணை மீது அந்த பாடல்ல எல்லாமே இருக்கு. அதுல ஓங்காரத்து இரண்டுருவும் ஒன்றானும். ஆக அகண்டாகாசத்துல பெருவில் இருக்கிற தகராகாச வடிவம் அதுதான் தா. அதுவேதான் அனுபவத்திற்காக நம் சிறநடுவில் நிராதார நிலையில எகர ஆன்மாவாக பத்தாகிய ஆன்மாவாக விளங்குகிறது. 10னாலே சைவ சித்தாந்தத்துல யா அப்படின்ற எழுத்தை குறிக்கும். யான்னு போட்டா 10. அது 8 2 இருக்கே, அகர உகரமா இருக்கிறது. அதுதான் 10 தினங்களாகிய கொஞ்ச காலம்னார் ஆன்மா அனுபவம். அதுக்கு மேல அருள் அனுபவம், அதுக்கு பேர் 15 தினங்கள். அருள் என்பது 15 குறிக்கிறது. கா ரு 15 தமிழ் எழுதணுமா, காரு கருநிலை, அதுதான் அருள்நிலை. அந்த கருநிலை ஒரு அணு எடுத்துட்டோம்னா அதுக்கு உட்கருவாக இருப்பது இதுதான் புரோட்டான். அதே மாதிரி அதுக்கு அப்பால் அந்த அணு புதனுக்கு உள்ள போக போக எல்லாத்துக்கும் அதீதத்துல கருநிலையில, அதுதான் கோயில்ல கருவறைன்னு சொல்லுவாங்க. கரு அறை, கருவறைன்னு ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா, கருனாலே 1 5 15. அது ஏன் 15ன்றதுல முக்கியம்னா, அதுக்கு சுவாமி சரணராவ் சொல்லும்போது, ஒன்றாகிய அகநிலையில் உள்ள கடவுள் தன் அருட்சக்தியாலே 5ஆகிய பிரபஞ்சமாக, பிரபஞ்சம்னால் 5, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், 5ஆகிய இந்த பிரபஞ்சமாக விரிந்து உள்ளார். அகநிலையில் ஒருவராகவும் புறநிலையில் அவரே பஞ்சபூதங்களாகவும் பூதங்களாலான இந்த பஞ்சமாகவும் விளங்குகின்றார். பிரபஞ்சம் பஞ்சம்னா 5, பிறன்னா தெய்வீகமான 5. ஆக அகத்திலே ஒருவராகவும் அவரே புறத்திலே தன்னை காட்டும் பொழுது 5ஆகவும் இருக்கிறார். அப்ப அகத்திலே அருள் என்கின்ற ஒரு முகம், அதுதான் கடவுளுடைய திருமுகம். அவருக்கு மறுமுகம் அது 5ஆக இருக்கிறது. நிறங்கள் ஓர் 5 உடையாய் மணிவாசகர் சொல்றார். இந்த இடத்துல 5 வகையான நிறங்களா புறத்துல காட்டுறாரு. அகத்துல சுத்த படிகம் போன்ற அருள் என்கின்ற முகம், தயவு என்கின்ற முகம், அது ஒன்றான முகம். ஆக அகத்தில் ஒருவராகவும் புறத்தில் அவரே தத்துவங்கள் 5ஆகவும் அகம் புறம் முற்று நிறைந்து அனகமாக விளங்கி கொண்டிருக்கிறார். அந்த நிலை தான் அருள் அனுபவ நிலை. அதுக்கு முன்னாடி நம்ம 10ஆகிய ஆன்ம சொரூபியாய் நிற்றல் வேண்டும். எகர ஆன்ம வடிவத்திலே நிலைத்து நிற்றல் தான் 10 தினங்கள். அதை சீக்கிரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொள்வதற்கு வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கப்பட்ட மந்திரம் சூத்திரம் என்னன்னா, முத்தி. முத்தி என்பது நிலை, நிலை முன்னொரு சாதனம் அத்தகவென்ற நற்பெரும் ஜோதி. அங்க சாதனம்ல சுத்த சன்மாத்துல சாதனம்னா முதல் சாதனமே நீ முக்தி நிலையில் தான் ஆல்ரெடி இருக்கிற என்பதை நீ தெளிவு செய்து கொண்டு அந்த நிலையிலிருந்து பிறழாமல் ஆத்ம சொருபியாயே வாழ தொடங்குதல். ஆக சுத்த சன்மார்க்கத்துல எடுத்த உடனே அகநிலைக்கு போய் சத்விசாரத்தாலையும் அகநிலையிலிருந்து அந்த அருள் வண்ணமாக தொடக்கத்திலேயே வாழ்தல் தான். இதுதான் முக்தி நிலை. இதுதான் 10 தினங்கள். இந்த 10 தினங்கள் அனுபவம் இப்ப இறைவனே பெற்றுக்கொள்ள முதலில் வருகிறார். அதனால்தான் சாலைன்னா ஆன்மா,
ஆன்ம நிலையில் ஆன்ம சுரூபியாய் ஆண்டவரே சாலைக்கு ஆண்டவர் போகிறார். இதுக்கு முன்பு மனிதன் தான் புறதேக நிலை கடந்து மனநிலை கடந்து உணர்வு எல்லாம் விட்டு விட்டு எல்லாவற்றையும் ஒடுக்கி விட்டு உலகை வெறுத்து உடலை வெறுத்து உயிர் வாழ்க்கை வெறுத்து உள்ளொடுங்கிய போன நிலை சூன்யத்தில், அனுபவம் இல்லாத சூன்யத்தில், சமாதி நிலையில், நிருகல்ப சமாதி நிலையில் முடிந்துவிட்டு அனுபவத்தை இழந்துவிட்டு திருவடி ஜோதியிலே ஒடுங்கி அடங்கி கிடந்து விட்டான். இது இது மனிதன் கண்ட மார்க்கம். இது ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில இப்போது இது ஒடுக்க நிலையில கொண்டு போறதுனால அங்கு வாழ்வு என்பது கிடையாது. ஆனால் ஆண்டவரோ வாழ வருவதற்காகத்தான் நமக்கு எத்தனையோ கோடி பிறவிகளா உருவ நிலையில வெளிப்பட்டிருக்கார். இப்ப நம்ம செய்வது உருவத்தை ஒழித்தல் அல்ல, உருவத்தை நித்தியமாக மாற்றிக்கொள்ளுதல் தான். அதுக்காகத்தான் பிரபஞ்ச இயக்கமானது எத்தனையோ கோடி யுகங்களாக நடைபெற்று வருகிறது. அப்ப நம்ம உருவ நிலையை கலைத்து விடலாம். இந்த உருவ நிலை வேண்டாம். ஊனாரும் உயிர் வாழ்க்கை வெறுத்தன்றே ஒருத்திடவே, இந்த உயிர் அனுபவமும் வேண்டாம் அப்படின்னு உருவ நிலையும் அருவ நிலையும் ஒழித்து விட்டு அருவ நிலைக்கு போனா அங்க அனுபவம், பெற்ற அனுபவம், கைக்கு வந்த அனுபவம் கூட அது நிலைக்காமல் போய்விடுகிறது அப்படின்றார். ஆக இந்த முறை ஆண்டவர் உள்ளிருந்து அனகமாக வெளிப்பட்டு அருவம், அருவுருவம், உருவம் ஆகிய மூன்றையும் நித்தியமாக்கி கொள்ளுகின்றார். இதுதான் இரவாமை. ஆக தாங்கள் சொல்லியபடி இரவாமை அல்லது தன்னை அறிதல் அல்லது ஜீவதயவு, உயிர் விளக்கு, அறிவிளக்கப்படி, தற்சுதமின்மை, அகமறிந்து அணகுமாது எல்லாமே எங்க போய் நம்மளை கொண்டு போய் விடப்போகுது, அதுக்கு எல்லாமே இதுல உள்ளடக்குறது அப்படின்னு கேட்டா அந்த வள்ளல் பெருமான் ஊங்காரத்து இரண்டுருவும் ஒன்றானும், அங்க தகரமோ எகரமோ ரெண்டுமே கடவுள் தான் நமக்கு தயா நிலையிலிருந்து வீற்றிருக்கிறார் உள்ள. அப்ப நம்ம உள்ள கம்ப்ளீட்டா உண்மையை அறிந்து விசாரத்தால் உண்மையை அறிந்து சரண்டர் ஆயிட்டு அங்கிருந்து அவர்மயமாய் வாய தொடங்கி இந்த புறப்புற நிலையில் உள்ள அனைத்தையுமே பக்குவப்படுத்தல் வேண்டும். அதுதான் பொறிவாயில் 5 அவித்தான். அவித்தான்னா அணைத்து விட்டான்ற பொருள் அல்ல, அவித்தல்னா பக்குவப்படுத்துதல். இது சொன்னவர் சுவாமி சரவணானந்தா. ஆக இப்போ பொறிவாயில் 5 அவித்தான் பொய்த்தீர் ஒழுக்கம் போது அவங்களுடைய முன்னோர் கூற்றுப்படி இறைவனுக்கு எங்க பொறி உடம்பு இருக்கு? இந்த பொறி உடம்பு தான் வேண்டாம். அது வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள போனாங்க. சரி, அப்படி இருக்கும்போது இறைவனுக்கு எங்க பொறி உடம்பு இருக்கு? பொறிவாயில் 5 அவித்தான்னா அது யாரை குறிக்குது? ஆக ஒரு மெய்ஞானியைத்தான் குறிக்க முடியுமே தவிர அது கடவுளை குறிக்காது. ஆனா விளக்கம் தப்பாதுன்னு எழுதியிருக்காங்க. வள்ளுவர் சொன்ன என்ன நிலையில சொன்னாரு, அவர் எந்த எந்த கருத்து அடிப்படையா வச்சு சொன்னாரு. ஆனா அது உலக புலகவர்கள் தவறான கோணத்தில் இருக்காங்க. பொறிவாயில் அவருக்கு இறைவனுக்கு எங்க இருக்கு பொறிவாயில்? அவர் பௌதிக உடம்புல இல்லையே, பௌதிக உடம்புல இருக்காரு. ஆனா அவர் உள்ளிருந்து விளங்குது. மனிதன் தானே அதை தன்னதாக கொண்டிருக்கிறான். ஆனா உண்மை அது அல்ல. உண்மையில் அவர்தான் பொறியுடம்பு ஏற்றிருக்கிறார். அவர் அவித்தல்னா பக்குவப்படுத்துகின்றார். ஆக அவர் பக்குவப்படுத்துகின்ற பொழுதுதான் மனிதனுக்கு துன்பங்கள் அதிகமாகி அவன் உள்நிலை பார்த்து உள்ளே சென்று பார்க்கும்போது துன்பப்படுகின்ற என்ற ஒருவன் கூட நான் என்று இல்லை, அந்த ஜீவான்மாவாக இருப்பது கூட அந்த மெய்யான சத்து பொருள்தான் என்பதை கண்டு ஒதுங்குகிறான். அங்கே ஒதுங்குவதற்கு கூட அங்க இவனுக்கென்று தனி ஒன்று இடம் இல்லை. அப்ப என்ன பண்றது? நீ ஒதுங்க வேண்டியதும் கிடையாது. ஏன்னா ஒதுங்கத்துக்கு நீ தனியா ஒரு இருந்தா தானே. அப்ப அதுக்கு மேல்படியான விசாரத்துக்கு போகும் பொழுது உண்மையில் நான் என்ற ஒன்றுமில்லை, இவை அனைத்துமே அஞ்ஞானம் என்கின்ற திரைதான். அது ஒரு மாயா திரைதான். ஆக இந்த திரையைத்தான் நம்ம நினைக்கணும் அப்படின்றார். ஆக அந்த நிலையில சுத்த சன்மார்க்க
அனைத்து நிலையிலிருந்து வெளிப்படுகின்றார். யாருன்னா ஆண்டவர். அவர்தான் இங்க வாழ வருகிறார். அவர்தான் அனைத்தையும் ப்ராசஸ்ல வைத்திருக்கார். ஆனால் தான் அருட்சிவ நெறி சார், இறைவனே சார்கின்றார். அருட்சிவ நெறி, நெறின்னா மார்க்கம், சாலை, வழி, வீதி. ஆக அதுதான் சாலைக்கு இது முதல் ஆண்டவர் போகிறார் அப்படின்னும் போது அதுதான் சுத்த சன்மார்க்க பெருநெறி இந்திரிய ஒழுக்கம், சுத்த சன்மார்க்க பெருநெறி கரண ஒழுக்கம், சுத்த சன்மார்க்க பெருநெறி ஜீவ ஒழுக்கம், சுத்த சன்மார்க்க பெருநெறி ஆன்ம ஒழுக்கம். போது இதுதான் தயா ஒழுக்கம். அதிலேயே விசாரம் வந்தது, இதனுடைய முடிவு இன்பம் வந்தது. கடைசியில தாவும் யாவும் தான் இயற்கையில இருக்குது. அதுதான் தயே என்கின்ற நிலையில அந்த அருள் இன்ப அனுபவ வாழ்வுக்காக நம் சிறநடுவில் எழுந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு நம் தற்போதும் முதலிலேயே உண்மை அறிந்து கொண்டால் தற்போதும் தானாகவே போய்விடும் அப்படின்ற ஒரு நிலைதான் இந்த நிலை. கடைசியில வள்ளல் பெருமான் எங்க கொண்டு போய் நம்மளை விடுறாருனாக்கா, அங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே. அங்க அறிந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே. அது என்ன நிறைந்த, இதை மட்டும் சொல்லிட்டு இதோட இந்த விசாரத்தை முடிச்சுக்கொள்ளும் ஐயா. நிறைந்த பெருவெளினா என்ன நிறைந்த, அது இன்னொரு இடத்துக்கு வரணும். எல்லாத்தையுமே ஒரே இடத்துல சொல்ல முடியாது. வள்ளல் பெருமான் வேறு இடத்துல சொல்கிறார். அந்த ஃபுல்னஸ், நிறைநிலை எங்க இறைவனே அதை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா நம்முடைய ஆன்ம நிலையில தான். அதை அவரே ஒரு ஜீவான்மா வந்துதான் அந்த நிறைநிலை உணர்ந்து தன்னையே தான் அனுபவிக்க முடியும். அதுதான் இயற்கை விளக்கம். நிறைவாகிய சத்திய ஞான சபை கண்ணே, இயற்கை உண்மை நிறைவாகிய அருட்பெருஞ்சோதி சொருபராய், இயற்கை இன்பம் நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநகை எல்லா உயிரும் இன்பமடைதல் பொருட்டு புரிகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. ஆக அந்த ப்ராசஸ்ல இருக்கிறதுனால்தான் நம் சர்வ சதா காலமுமே ஜீவதயவு மனநிலையிலையும் இந்திரிய புலன் இதுலையும் ஜீவ நிலையிலையும் ஆன்மாவில் ஆன்மநேய ஒருமை பற்றியுமோ அந்தந்த இடத்துல ஒரு இது வச்சுக்கிட்டு அதை கடவுள் வண்ணமாக வெளிப்படுத்தி கொண்டு சர்வ சதா காலமும் நாம் எல்லாம் அனைவரும் சேர்ந்து ஒன்று என்கின்ற ஒருமை உணர்வை முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் வள்ளல் பெருமான் என்னை போல் ஒருமையுடன் தன்னையே காட்டார். காரணம், அங்கு சொல்வது யார் என்றால் ஆண்டவர் தான் சொல்லுகிறார். ஏன்னா அந்த ஒருமை நிலை என்பது அந்த கடவுளுக்கே உரிமையானது. அந்த நிலைக்கு போயிட்ட பிறகு அங்கு சொல்றதும் ஆண்டவர் தான், சொல்லுவதும் அவர் வள்ளலார் ஆகவும் அவர் தான் இருக்கார். ஆக அந்த இடத்துல ஒன்றான இருப்பு தான் இருக்கு. அங்க போன நிலையில பார்க்கும்போது அந்த இயற்கை உண்மையும் இயற்கை விளக்கமும் இயற்கை இன்பமும் அதுதான் உண்மை அறிவு இன்பம். அது உண்மை இயற்கை உண்மையிலேயே முக்கூறு இருக்கிறது. அது அப்படிதான் இயற்கையில் அமைந்திருக்கு. அதுதான் சத்தாக சித்தாக இன்பமாக தன்னைத்தானே அனுபவிக்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. நன்றி ஐயா. தயவு. வந்தனம் வந்தனம்.